ஹாய் கைஸ், வெல்கம் டு டெக் ஜேன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கேசிஎல் அண்ட் ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி இந்த சர்க்கியூட்டை தான் சால்வ் பண்ண போகிறேன். இந்த சர்க்கியூட்டில் வந்து எனக்கு ரெண்டு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, R1 R2ன்னு. R1ல் போகிற கரண்ட் I1னும் R2வில் போகிற கரண்ட் I2னும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இங்கே 120 ஆம்ஸ் அண்ட் 30 ஆம்ஸ் வந்து கரண்ட் சோர்ஸ் இருக்குது. I1 அண்ட் I2 வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த 4 பிரான்ச்சஸோடைய பவரோட வேல்யூவும் ஃபைன் பண்ண போகிறேன். அதுதான் இந்த ப்ராப்ளத்தோட டாஸ்க். ஓகேவா? நான் இப்போ ஸ்டெப் 1 என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப் 1 கேவிசிஎல் அப்ளை பண்ணோம். கேசிஎல்லின் 2 நோட்ஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்னு மென்ஷன் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ட்ராவல்ஸ் ஆக போகுது இந்த நோட்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே வேல்யூ வந்து ட்ராவல்ஸ் ஆகும்போது இங்கே ஸ்டார்டிங் வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்குது, அதாவது அந்த போலாரிட்டி. ஸோ அதனால் அதை 120ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். -120, தென் I1, தென் 30 ஆம்ஸ், தென் I2, தென் I2 மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதை நான் ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, I1 அண்ட் I2 ஃபைன் பண்ண போகிறேன். V = IR ஃபார்முலா. ஓகேவா? நான் தென் I1 எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா, V/Rன்னு எழுதலாம். ஸோ பேரல் சர்க்கியூட்டில் எல்லா பிரான்ச்சஸும் சேம் வோல்டேஜ் தான் ஃப்ளோ ஆகும். சீரீஸ் சர்க்கியூட்டில் எல்லா பிரான்ச்லேயும் சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால் V1, V2, V3ன்றது ஒரு விஷயம் இல்லை. ஓகேவா? ஏன்னா எல்லா பிரான்ச்லேயும் சேம் வோல்டேஜ் தான் ஃப்ளோ ஆக போகுது. அதனால் V/1/30 ஓம்னு நாங்கள் எழுதிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ வரும்னு கேட்டிங்கன்னா, I1 = 30 வோல்ட்டு எனக்கு கிடைக்கும். சேம் லைக் I2 நான் ஃபைன் பண்ண போகிறேன். I2 இது மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணும்போது I2 எனக்கு 50 வோல்ட் கிடைக்கும். எனக்கு I1 I2 கிடைச்சிடுச்சு. இந்த I1 வேல்யூ I2 வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 120 + 30 வோல்ட் + 30 ஆம்ஸ் ப்ளஸ் அண்ட் 50 வோல்ட் ஈக்குவலன்ட்டு 0. ஓகேவா? -120 + 30 = -90 + 30 + 15 = 45 வோல்ட் ஈக்குவலன்ட் டு 0. ஸோ இது ரீஅரேஞ்ச் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 90/45 ஈக்குவலன்ட் டு V = 2 வோல்ட் எனக்கு கிடைக்குது. ஸோ பாதி ப்ராப்ளம் இப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து I1 அண்ட் I2 ஃபைன் பண்ண போகிறேன். I1 = V/1/30 ஓம். ஸோ இது ரீஅரேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்? 2 × 30 கிடைக்கும். 2 × 30 = 60 ஆம்ஸ் I1 எனக்கு கிடைக்குது. I1 = 60 ஆம்ஸ் எனக்கு கிடைக்குது. தென் I2 எனக்கு என்ன கிடைக்க போகுது? சேம் லைக் I2 எவ்வளோ கிடைக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, I2 = 2 × 15 = 30 ஆம்ஸ் எனக்கு கிடைக்குது.
ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா பவர் ஃபார்முலாவுக்கு போக போகிறேன். பவர் இப்போ I1 I2 அதெல்லாம் கிடச்சிருச்சு. இருக்கிற பேலன்ஸ் டூ பிரான்ச்சஸோட கரண்ட் எல்லாமே எனக்கு தெரியும். நான் இப்போ P = VI ஃபார்முலா அப்ளை பண்ணி நான் பவர் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ V வந்து கான்ஸ்டன்ட் பேரல் பிரான்ச்சில் எல்லாத்துக்கும் சேம் வோல்டேஜ் தான் போகும். அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. P 120 ஆம்ஸுக்கு வந்து நான் பவர் ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலாக 2 into 120 amps, okay, 120 amps. So it's equivalent to how much? 100 plus 20 is equal to 240 watts. It's actually negative. P 120 amps நெகட்டிவ். ஏன்னா அங்கே ட்ராவல்ஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங் போலாரிட்டி வந்து நெகட்டிவ். ஸோ நெகட்டிவில் எங்கே இருக்குது பாருங்கள், இது நெகட்டிவ். ஓகே, ஸோ அதனால் -240ன்னு சொல்கிறேன். இப்போ பவரோட வேல்யூ வந்து நெகட்டிவில் வந்தால் அது வந்து பவரை டெலிவரி பண்ணுதுன்னு அர்த்தம். பவரோட வேல்யூ பாசிட்டிவில் வந்தால் அது பவர் அப்சர்வ் பண்ணுதுன்னு அர்த்தம். சேம் லைக் P 30 amps ஈக்குவலன்ட் டு என்ன வருது? 2 into 30 amps இட்ஸ் ஈக்குவலன்ட் டு ஹவு மச்? 60 வாட் வருது. இது பவர் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இது வந்து பவரை அப்சர்வ் பண்ணுது. ஸோ ரெண்டு எனக்கு வேல்யூ கிடைச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? PR1 ஃபைன் பண்ண போகிறேன். PR1 ஈக்குவலன்ட் VIன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ I ரீஅரேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது? I ஈக்குவலன்ட் V டிவைடட் பை ஆர்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா PR1 ஈக்குவலன்ட் V இன்ட்டு V டிவைடட் பை ஆர்னு வருது. இது வந்து V² டிவைடட் பை ஆர்னு எழுதலாம். ஸோ இப்படி எழுதும்போது என்ன கிடைக்குது? 2² divided by R1. This is R1 actually. This is PR1. So this is actually R1. So R1 means 30 ohms, right? 1 divided by 30 ohm. So இது கொண்டு போகும்போது 2 whole square into 30. ஸோ இது என்ன ஆகும்? இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2 whole square into 30 மல்டிப்ளை பண்ண என்ன ஆகுது எனக்கு? PR1 ஈக்குவலன்ட் 120 வாட் கிடைக்குது. சேம் லைக் PR2 பண்ணும்போது என்ன கிடைக்குது? 2 whole square into what is that? PR2 120. Okay, not square into 15. So it's actually 60 வாட் கிடைக்குது. இதெல்லாமே பாசிட்டிவில் கிடைக்குது வேல்யூ. ஸோ அதனால் இதெல்லாமே வந்து பவரை அப்சர்வ் பண்ணுது. பவர் அப்சர்வ்டும் பவர் டெலிவரியும் ஆட் பண்ணும்போது வேல்யூ வந்து எனக்கு 0 வரணும். ஸோ அதை எப்படி பாயிண்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா -240 ப்ளஸ் 60 ப்ளஸ் 120 ப்ளஸ் 60 கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன வேல்யூ வருது? 0 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இப்படி பண்ணிங்கன்னா பவர் டெலிவர்டும் பவர் அப்சர்வும் 0 வச்சுன்னா ஆர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் போட்ட சம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க இந்த மெத்தடில் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹோப் இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் ஒரு ப்ராப்ளம் இங்கே சைடில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்கேன்னா 5 ஆம்ஸ் 1 ஆம்ஸ் 6 ஆம்ஸ்னு 3 கரண்ட் சோர்ஸும் 2 ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கேன். இங்கே வோல்டேஜ் வந்து ஃபைன் பண்ண போகிறேன். ஃபைன் பண்ணணும். பேரல் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பேரல் சர்க்யூட் வோல்டேஜ் சேமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ரிமைனிங் வேல்யூவில் நம்ம இந்த மாதிரி ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். ஃபைன் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அதையும் கேளுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வணக்கம்.